நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், குடும்பம் எம்மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டீ தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீ புரியவில்லை, ஏன் என்னை தெரிந்து கொண்டீ தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீ புரியவில்லை. ஆடுகளின் பின்னே அலைந்து திரிந்தே, ஆடுகளின் பின்னே அலைந்து திரிந்தே, அரியணை ஏற்றி அழகு பாத்தி, அரியணை ஏற்றி அழகு பாத்தி. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தின் ஈவு, நான் பார்த்த உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை. வேகமாக கொண்டு போனோம். சுதந்திரமான மந்தை, எல்லாரும் சொல்லுங்க என்கிற தலைப்பில் இந்த ஆன்லைன் பிரேயரில் ஒரு 10 நாட்கள் மந்தையை குறித்தே தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ரொம்ப அற்புதமான மெடிடேஷனாக இருந்தது பாருங்க. அதில் ஒரு நாள் தியானித்ததை தான் இன்றைக்கு செய்தியாக நான் கொடுக்க போகிறேன். மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்மேலின் நடுவே உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்வார்களாக. நல்ல அற்புதமான வார்த்தை, கரங்களை தட்டி. அருமையானவர்களே, ஆண்டவர் இங்கே தீர்க்கதரிசி மூலம் வெளிப்படுத்துகிற வார்த்தை என்னன்னா, சபை என்பது அவருடைய சுதந்திரம். அல்லேலூயா. அதுக்கு என்ன பெயர் கொடுக்கப்படுகிறது? சுதந்திரமான மந்தை. ஆமென் சொல்லுங்க. சபை ஒரு மந்தை. சபை என்னது? ஒரு மந்தை. அது எப்படிப்பட்ட மந்தை? தேவனுடைய சுதந்திரமான மந்தை.
ஆமென் சொல்லுங்க. ரோமர் 8:17 நாம் தேவனுடைய சுதந்திரவாளிகள் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 8:17 இவ்விதமாய் சொல்லுகிறது, நாம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளிகளாய் நாம் இருக்கிறோம். பாருங்க, அவருக்கு நாம் சுதந்திரவாளிகள். அவருடைய சபை தான் சுதந்திரவாளி. ஆமென். ஆண்டவருக்கு எது இந்த உலகத்தில் சுதந்திரம், சொத்து? அவருடைய சபை. சபைன்னா என்ன? இந்த கட்டடமா? இந்த கட்டடத்துக்குள்ள இருக்கிறீங்க பாருங்க, நீங்க தான் அவருக்கு சொத்து. நீங்க தான் அவருக்கு இன்ஹெரிட்டன்ஸ். நீங்க தான் அவருக்கு சுதந்திரம். அல்லேலூயா. அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க. சங்கீதம் 16:5 கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின். இப்ப நமக்கு அவர் தான் சுதந்திரம். அவருக்கு யாரு சொத்து? ஆமா, இந்த பூமியில எவ்வளவு எல்லா கனிம வளங்கள் எல்லாத்தையும் வச்சுதான் படைச்சாரு. உள்ளத்து கீழே தோண்டுனா என்ன இருக்கு? தங்கம் இருக்கு, பெட்ரோல் இருக்கு, வைரம் இருக்கு, எல்லா கனிம வளங்களும் எங்க இருக்கு? பூமிக்குள்ள இருக்கு. இதெல்லாம் தேவனுக்கு அவ்வளவு திருப்தி இல்லை. தேவனுக்கு அவருடைய நாமத்தை தரித்து ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க தான் அவருக்கு சொத்து. ஆமென் சொல்லுங்க. நீங்களும் நானும் தான் அவருக்கு சொத்து. ஆமென். அதுபோல இந்த உலகத்துல நம்மளும் கஷ்டப்பட்டு சம்பாதித்து நிறைய வீடு காடு இதெல்லாம் சம்பாதிச்சு வச்சாலும் கடைசி வரை இருக்கிற சொத்து அவர்தான். அதனாலதான் தாவீது சொல்றான், கர்த்தரன் சொத்து. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். God is my property. என்னுடைய சொத்து யாரு? ஆமென். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, இந்த பூமியிலே எனக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது. அதுதான் அவருடைய மந்தை, சுதந்திரமான மந்தை. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு எவ்வளவு சபையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இங்கெல்லாம் எல்லா சர்ச்சிலையும் அவர் போய் ஞாயிற்றுக்கிழமை போய் நிற்கிறார். ஆமென். இங்க இருக்கிற மாதிரி அமெரிக்காவிலும் இருப்பாரு, ஆப்பிரிக்காவிலும் இருப்பாரு. எங்கெல்லாம் அவரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் நின்று அதை பார்த்து சந்தோஷப்படுறாரு. ஏன்னா இதுதான் என் சொத்து. அல்லேலூயா. அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார், ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார். அதுக்கு கிடைத்த பலன் தான் நீங்களும் நானும். ஹல்லேலூயா. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நீங்களும் நானும் அவருடைய சொத்து. ஹல்லேலூயா. ஆமென். அதே போல நமக்கு அவர் தான் சொத்து. அதான் அந்த பழைய காலத்து பாட்டு இருக்கு பாருங்க, எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மீகும் உலகில் துணை இயேசுவே எல்லாம் சுவே. அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்குறாரு, இந்த பூமியில் எல்லாத்தையும் படைத்து உருவாக்கி எல்லா ஆசீர்வாதங்களையும் மனுஷனுக்காக படைச்சி வச்சாலும் இந்த உலகத்தில் அவருடைய பிள்ளையா யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் அவருடைய சொத்தா இருக்கிறாங்க. நம்மளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆமென் சொல்லுங்க. நம்மளை ஒரு மந்தைன்னு சொல்றாரு. எல்லாரும் சொல்லுங்க. ஆமென். we are all called flock, little flock. ஒரு சின்ன மந்தையா இருக்கிறோம். மந்தையில் இருக்கிற ஆடுகள் நீங்க. ஆடுகள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆட்டுக்குட்டிகள் மீன்ஸ் ஸ்மால் சில்ட்ரன்ஸ் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரவாயில்ல, கொஞ்சம் வளர்ந்துருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் சத்தமா. குட், வெரி குட். ஆடுகள், ஆட்டுக்குட்டிகள், அப்புறம் பல வகையான ஆடுகள் எல்லாம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். நம்மளெல்லாம் ஒரு மந்தையா பார்க்குறாரு. மந்தை டெய்லி எங்கே வந்துடணும்? தொழுவத்துக்குள்ளே வந்துடணும். நம்ம வாரத்தில் ஒரு நாள் தொழுவத்துக்குள்ளே வர்றோம், மற்றபடி நம்ம கெஸ்ட் ஹவுஸில் இருந்துக்கிறோம். பாருங்கள், அதுதான் உங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸு, இதுதான் ஓன் ஹவுஸு.
ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற வீடு என்னது? கெஸ்ட் ஹவுஸ். நீங்க ஒரு கெஸ்ட் மாதிரி இருக்கிறீங்க. இல்லைங்க, அது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு என் சொந்த ஓன் ஹவுஸுங்க, அதை போய் கெஸ்ட்டுக்கு, அது ஓன் ஹவுஸா? மேபி ஓன் ஹவுஸ், ஆனால் அது என்ன ஹவுஸ் தான்? கெஸ்ட் ஹவுஸ் தான். ஏன்னா உங்களுக்கு உரிமை, சொத்து, அவரோட உறவாடுற இடமெல்லாம் சபை, அதனால இதுதான் ஓன் ஹவுஸ். ஹல்லேலூயா. இங்க இருந்து நிறைய நன்மைகளை we are receiving many kinds of blessing. ஹல்லேலூயா. அதனால இதுதான் நமக்கு ஓன் ஹவுஸ். ஓன் ஹவுஸ்ல இருக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால எனக்கு எழுத்தின்படி ஓன் ஹவுஸ் இல்லைன்னு சொல்லப்படாது. சொந்த வீடே இல்லை பாஸ்டர், உங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்கு. அதான் இந்த மந்தை, இந்த தொழுவம். இந்த தொழுவம் என்னது? உங்க சொந்த தொழுவம். எப்பனாலும் வரலாம், எப்பனாலும் போகலாம். அப்படியே பாஸ்டர் ஆராதனைக்கு 10:30 வரலாம், 11:30 போயிடலாமா? போங்க. நிறைய பேர் 10:30 தானே வாரீங்க. திருந்தாத ஜென்மங்கள் இருக்கட்டும், அது நடக்கட்டும். எப்பனாலும் வந்துக்கங்க, போய்க்கங்க. ஆனா இது என்ன ஹவுஸ்? ஓன் ஹவுஸ். நீங்க எவ்வளவு பெரிய அஸ்திபாரம் போட்டு உங்க பேர்ல 3 பட்டா இருந்தாலும் அது கெஸ்ட் ஹவுஸ். இது அவருடைய மந்தை. மந்தை வாரத்துல ஒரு நாள் எல்லாம் என்ன பண்ணணும்? எல்லாம் சேர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நல்லா பாடி ஆராதித்து மகிழ்ச்சியாய். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே நீங்க எல்லாம் என்ன அழைக்கப்படுகிறீர்கள்? கர்த்தருடைய மந்தை. சொல்லுங்க. இந்த கர்த்தருடைய மந்தைக்கு இன்னொரு பேர் என்ன? செய்தியின் தலைப்பு என்ன? வெரி குட், சொல்லுங்க. சுதந்திரமான மந்தை. ஹல்லேலூயா. இந்த மந்தைக்கு ஆண்டவர் 2 காரியத்தை செய்கிறது மட்டும்தான் இப்ப எனக்கு சொல்ல டைம் இருக்கிறது. 2 காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார், செய்வேன்னு சொல்றார். ஒன்று ஐசாயா 40:11, மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். எல்லாரும் சொல்லுங்க. இரண்டாவது எரேமியா 31:10, மேய்ப்பன் மந்தையை காக்கும் வண்ணமாக கர்த்தர் மந்தையை காப்பார். சொல்லுங்க. மந்தையை மேய்ப்பார், மந்தையை காப்பார். சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சகோதரிகள் மட்டும் சொல்லுங்க. சகோதரர்கள் சொல்லுங்க. ஐயா, அவர் மந்தைய மேய்ப்பாரு, மந்தைய காப்பாரு. நான் இடையில ஏச்சிடுறேனே, நீங்க ஏய்க்க கூடாது. அல்லேலூயா. ஆமென். எரேமியா 31:10, ஒரு மந்தை. அது யாராவது எடுத்தீங்கன்னா வாசிங்க. எரேமியா 30 கேட்டு ஒரு மேய்ப்பனை போல, மேய்ப்பன் மந்தையை காக்கும் வண்ணமா. எல்லாரும் சொல்லுங்க. மேய்ப்பன் மந்தையை காக்கும் வண்ணமாய். 40:11 ஒரு மேய்ப்பனை போல மேய்ப்பார் நீ சொன்னேன். அது அடுத்த பகுதியில் வாசிக்கணும். அதுக்கு தான் நானா சொல்லிட்டேன். மேய்ப்பார் காப்பார், காப்பார் மேய்ப்பார். சொல்லுங்க, சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. மேய்ப்பார் காப்பார், காப்பார் மேய்ப்பார். These are very important. ஹல்லேலூயா. இது 2 ரொம்ப முக்கியமானது. ஆனால் இது ஒரு பெரிய மெசேஜ். ஆனால் எனக்கு டைம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால நான் வெரி ஷார்ட்டாக கொண்டு போகிறேன் பாருங்க. ஹல்லேலூயா. சபையை கர்த்தர் பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார். இப்போ காப்பார் மேய்ப்பாருங்கிறத நான் இப்படி மாற்றிட்டேன். என்ன செய்கிறாரு? பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார். ஒரு குடும்ப தலைவன் ஒரு குடும்பத்தை பராமரிக்கிறார். ஒரு சகோதரர்களுக்கு ஒரு ஆமென். ஒரு குடும்ப தலைவன் குடும்பத்தை என்ன செய்கிறார்? ஆமாம், பராமரிக்கிற குடும்ப தலைவன் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் பறந்துக்கிட்டு திரிகிற குடும்ப தலைவனாக இருப்பான். காலையில் எந்திரிச்சோடனே வீட்டில் கிடக்கிறது கிடையாது. உடனே எங்கே இருக்கிறது? உடனே கடைக்கு ஓடுறது. எதுக்கு? டீ குடிக்கிறதுக்கு. டீ குடிக்க எங்கே போடுறது? அதான் குடும்பம்.
ஒரு நாள் ஒரு வீட்டில் கேட்டிருக்காரு அப்பா, ஒருத்தர் மதியம் வந்திருக்கிறாரு வீட்டுக்கு. அந்த பாப்பா சொல்லியிருக்கு, அம்மா ஒரு அங்கிள் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. அட பாவி, இது அங்கிள் இல்லை, இதான் உங்கள் அப்பன். அப்படா எப்போ வரான்னு தெரியலையே. பிள்ளைய எழும்ப முன்னாடி வேலை போயிடுறாங்க, பிள்ளைங்க தூங்கின முன்னாடி வீட்டுக்கு வர்றாங்க. இது குடும்பம் இல்லைங்க. குடும்பம்னா எப்படி இருக்கணும்? அங்கே ஒரு சின்ன மகிழ்ச்சி இருக்கணும். அல்லேலூயா. அங்கே பராமரிப்பு இருக்கணும். ஒரு குடும்ப தலைவன் குடும்பத்தை பராமரிக்க வேண்டும். இதுக்கு குடும்ப தலைவன் ஒரு அலையிலேயே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்கள் தான் அமேன் அமேன், நீங்கள் பாவம் உங்களை பார்த்தா. அப்படியாவது இவர் பராமரிக்க மாட்டாரா? இத்தனை குடும்ப தலைவர் இருக்கிறீங்க. ஒரு குடும்ப தலைவர் என்ன செய்யணும்? ஆமா, குடும்பத்தை என்ன செய்யணும்? பராமரிக்கணும். நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், அவர் நல்ல மேய்ப்பன். நான் சொல்றேன், அவர் பராமரிக்காட்டாலும் இவர் உங்களை பராமரிப்பார். இவர் பராமரிக்கிறவரும் பாதுகாக்கிறவரும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இவர் எப்படி பராமரிக்கிறார் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல பேச ஆரம்பிச்சா மணிக்கணக்கா அவர் பராமரிப்பு. ஹல்லேலூயா. இங்க என்ன பாருங்க, 7:14 அதை எடுத்து வச்சுக்கோங்க. மீகா 7:14, வனவாசமா இருக்கிற உம்முடைய மந்தையை உமது கோலினால் மேய்த்து. எப்படி பராமரிக்கிறாரு? மேய்த்து மேய்த்து பராமரிக்கிறார். அல்லேலூயா. ஆமென் ஆமென். மேய்த்துனா ஃபீட் பண்றாரு, ப்ரொவைட் பண்றாரு. அல்லேலூயா. அந்த கோல் என்பது கர்த்தருடைய வார்த்தை. தாவீது சொல்றான் பாருங்க, உமது கோலும் உமது தடியும். அப்ப அந்த கோல் என்பது the word of God. கர்த்தர் சபையை பராமரிக்கிறதுக்கு பயன்படுத்துறது இந்த பைபிளுடைய வார்த்தைகளை வச்சு நம்மளை பராமரிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கோலினால் மேய்த்து மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீலேயாத்திலும். எதுல மேய்க்கிறாரு? இல்ல முதல்ல வார்த்தை சொன்னீங்களே, கோலினால் மேய்த்து. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். தாவீது என்ன சொல்லுவான் பாருங்க, என்ன சொல்றான்? சங்கீதம் 23:2 உமது கோலும். ஆமா, 4 சொல்றானா? என்னது? வாசிங்க 4வது வசனம், 23:4. அதான் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கோலு கோலுன்னு கிடைக்கிறீங்களே. உமது கோலும். ஆமா, கோல் என்பது வாக்குத்தத்தம். அல்லேலூயா. மேய்ப்பன் கோல் வச்சிருப்பான். இது தெரியுமா? மேல இருக்கிற தலைகளை வளைச்சி கொடுப்பான் ஆடுகளுக்கு. இன்னும் சில மரத்தினுடைய கிளைகளை காய்களை பறிச்சு கொடுப்பான். அந்த மேல கோல் மேல ஒரு வளைவா என்ன இருக்கும்? ஒரு கத்தி இருக்கும். 2வது ஒரு தடியை தொங்க போட்டிருப்பான். அந்த தடி எதுக்கு? கீழ்ப்படியாத ஆடுகளை போட்டு மொத்து நீ மொத்துறதுக்கா? இல்லை, ஓநாய்களோ அல்லது சிங்கமோ கரடிய வந்த அந்த தடி தான் அவனுக்கு ஆயுதம். அந்த தடியை மிஞ்சி வர முடியாது. இன்னைக்கு தேவன் நமக்கு வாக்குத்தத்தத்தையும் கொடுக்கிறார், பிரமாணங்களையும் கொடுத்து இந்த சபையை நடத்துகிறார். அல்லேலூயா. இப்ப கவனிங்க, somebody needs anytime promises. நீங்க வாக்குத்தத்தத்தை மட்டுமே நம்பி வந்தீங்கன்னா, தடி இல்லைன்னா உங்களை எப்பமாவது ஓனாய் கவிட்டு போயிடும். அதனால தடியும் வச்சிருப்பாரு, கோலும் வச்சிருப்பாரு. கோலு வாக்குத்தத்தம், தடி என்பது பிரமாணம். அல்லேலூயா. அப்போ ஒரு சபைக்கு வாக்குத்தத்தமும் வேணும், பிரமாணம் மட்டும் எனக்கு வேணாம், உபதேசம் வேணாம். எனக்கு வாக்குத்தத்தம் மட்டும் போதும்னா எதிரியின் கையில எப்பமாவது என்ன செஞ்சிருவோம்? நம்ம அகப்பட்டுருவோம். அதனால உமது கோலும். எல்லாரும் சொல்லுங்க, பிரமாணமும் வாக்குத்தத்தமும் என்னை தேற்றும். 10 கட்டளையை கொடுக்கிறார் முத இஸ்ரவேல் மக்களுக்கு. அதுல ஒரே ஒரு வாக்குத்தத்தம் தான் இருக்குது, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு.
அதுல என்னன்னா ஹானர் யுவர் ஃபாதர் அண்ட் மதர், உன் தகப்பனை உன் தாயையும். இதுதான் பிராமிஸ், இன்க்ளூடிங் பிராமிஸ். ஹல்லேலூயா. வாக்கு தத்தமுள்ள கட்டளை, இன்க்ளூடிங் லா. வாக்கு தத்தம் அதுக்குள்ள இருக்கிறது. மற்றதெல்லாம் என்ன இருக்கிறது? கட்டளை இருக்கிறது, தடி இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சபையை பராமரிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. மேய்க்கிறார், குறைவில்லாம நடத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில். ஆமாம், நீங்க அவரை மேய்ப்பரா வச்சிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு தர்ற இடமெல்லாம் புல்லுள்ள இடம் தான். காஞ்சு போன இடம் கிடையாது. தென்னாலிராமன் குதிரை வளர்த்த கதையா கிடையாது. ஆமென். புஷ்டியும் பசுமையுமா இருக்கும். கர்த்தர் மேய்க்கும் போது நீங்க எப்படி இருப்பீங்க? புஷ்டியும். நீங்களே மேய்ச்சிக்கிறது. காலையில ஜெபம் பண்றது கிடையாது, பைபிள் படிக்கிறது கிடையாது, கர்த்தரை தேடுறது கிடையாது. நானா மேய்ச்சிக்கிறேன்னா உங்களுக்கு வர வேண்டிய நன்மை டிலேடு அப்பான் டிலேடு, தாமதத்தின் மேல தாமதம். ஏன்? வாட் இஸ் த ரீசன்? பெற்றோர்கள் உயிரை கொடுக்குறாங்க. எம்பளை கல்யாணம் ஆகல, எம்பளைக்கு அது நடக்க இது நடக்கல. இது உட்காந்து பைபிள் படிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை, ஃபாஸ்டிங் பண்றது இல்லை. அதை சொன்னா கோபப்படுறாங்க சமுதாயம். அதனால என்ன இல்லை, அங்க அந்த ஆசீர்வாதம் இல்லை. அவர் மேய்க்கிற மேய்ப்பன் சரியா மேய்ப்பாரு, நம்ம மேயணும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை நாள் உங்களுக்காக பேரண்ட்ஸ் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? உட்காந்து தனிமையில எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? பிள்ளைங்க எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? கொஞ்சம் வயசு வந்தோடனே பேரண்ட்டுக்கு பிள்ளைங்க ஹெல்ப்பா இருக்கணும். காலமெல்லாம் ஏசாவை போல மனநோவா இருக்காதீங்க. சப்போர்ட் பண்ணுங்க, உங்க பெற்றோருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க என்ன நோக்கத்தில் இருக்காங்களோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க விஷன்ல பங்கு பெறுங்க. அதை செய்யாத, இதை செய்யாத, அப்படி போகாத, இப்படி போகாத அப்படின்னு சொல்லிட்டே இருக்காதீங்க. ஷேர். ஹல்லேலூயா. அதை தான் தேவன் விரும்புகிறார். நீ மேயணும், நீ மேயணும். உன் வயிற்றுக்கு யார் தான் சாப்பிடணும்? உனக்கு பசி எடுத்தா அவன் நீ தான் சாப்பிடணும். நீ முழங்கால நின்று பைபிளை படிக்கணும், முழங்கால் நின்று ஜெபிக்கணும். அப்போ வர்ற காரியமெல்லாம் நன்மையா வந்துகிட்டே இருக்கும். அவன் என்ன சொல்ற? தாவீது, நன்மையும் கிருபையும் ஒரு நாளும் பிரச்சனை என்ன செய்யாது, தொடராது. நன்மையும் கிருபையும் தான் என் பின்னால வருங்கிறான். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம செய்யணுங்க. மேய்க்கணும்னா அவர் மேய்ச்சல் உள்ள இடத்துக்கு கூட்டிட்டு போவார். நம்ம தான் என்ன செய்யணும்? ஆடை கொண்டு போய் பிள்ளை வாயை பிறத்துக்கிட்டு உள்ளே விடுவாங்க, திணிச்சுட்டு விட்டுக்கிட்டே இருப்பாங்க. நானும் ஆடு வளர்த்துருக்குறேன். 3 மணிக்கு அவுத்து விடுவோம், 6 மணிக்கு திரும்ப வந்துடும். வந்துன்னா 2 செனையாடு மாதிரி இருக்கும். 3 மணி நேரத்தில் மேய்ஞ்சிட்டு வந்துடும். 3 மணி நேரம் தேலக்காட்டில் போய் அதுக்கு தேவையான தலைகள், குலைகள், பச்சளைகள், மூலிகைகள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வந்துடும். மேயணும். மேயிற நேரத்தில் வாயை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. மேயிற நேரத்தில் செல்போனை பார்த்துக்கிட்டு, என்ன சில சர்ச்சிலே செல்போனை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நியாய தீர்ப்புக்கு தப்ப முடியாது. இது the place of worship, the place of holiness. Hallelujah. Amen. மேயணுங்க. மேய்க்கிறார். மேய்க்கிறார்னா புல்லுள்ள இடத்துக்கு என்ன செய்றாரு? கொண்டு போறாரு. கொண்டு போனா என்ன பண்ணணும்? மேயணும். கந்து குடிஞ்சு மேயணும், குடிஞ்சு மேயணும். அதான் சொல்லுங்க, நீங்க பிரசங்கம் பண்ணும்போது நான் மேய்ஞ்சிக்கிட்டு தான் பாஸ்டர் இருக்கேன். எப்படி இருக்கீங்க சம்படி? எப்படி? எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது தம்பி. உன் வாழ்க்கையில் வர்ற நன்மைகள் தடையாகிட்டே இருக்கணும், லேட் ஆகிட்டே இருக்கணும். கர்த்தர் உன்னை மேய்க்கும் போது என்ன செய்ய? மேய்க்கணும். சில நேரம் மேய்ச்சலுக்கு அவுத்துடாம போகிற சூழ்நிலை வந்தாலும் வந்துடும். அந்த நேரம் ஏற்கனவே மேய்ஞ்சி இருக்கிறத அசை போட்டுக்கிட்டு இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இவர்கள் எங்கே மேய்கிறார்கள்? 2 இடத்தை சொல்றாரு. ஒன்று பாசானிலும், இன்னொன்று கீலேயாத்திலும் இவர்கள் மேய்வார்கள். பாசான்னா செழிப்பு, சுமூகமான ஒரு இடம். ஆமென் சொல்லுங்க. பாசான்ல பயமே கிடையாது. பாசான்ல என்னல்ல, அங்க குரடி வந்துடும், சிங்கம் வந்துடும், பயமே கிடையாது. சுமூகமான இடம். 2வது கிரீன் பேச்சர், செழிப்பான இடம். ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் எங்க கொண்டு மேய்க்கிறாரு பாருங்க. பாசானில் கொண்டு போறாரு.
நீங்கள் சபைக்குள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களை பாசானுக்கு தான் கொண்டு வருவார். நல்ல மேய்ச்சலை கொடுப்பாரு. அல்லேலூயா. பாசானிலும் அப்புறம் எங்கே மேய்வார்கள்? கீலேயாத்திலும் மேய்வார்கள். அல்லேலூயா. ஆமென். கீலேயாத்து, ஆமென். பாசான், கீலேயாத் என்பது த மவுண்ட் ஆஃப் விட்னஸ், சாட்சியின் மலை. கீலேயாத்துங்கிறது ஒரு மலைப்பகுதி. அங்கே நிறைய தலைகள் இருக்கும். ஆனால் அதுக்கு இன்னொரு பேர் என்ன? சாட்சியின் மலை. இல்லையா? சொல்லுங்க. பாசான் என்றால் சுமூகமான செழிப்புள்ள ஒரு இடம். சங்கீதம் 65:13 வாசிங்க. 65:13 மேய்ச்சல் உள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கும். ஆமா, மேய்ச்சல் உள்ள வெளி. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அங்க என்ன இருக்குமா? ஆடுகள் நிறைந்திருக்கும். ஏசாயா 7:19, ஏசாயா 7ஆம் அதிகாரம் 19வது வசனம், ஏசாயா 30:23 வாசிங்க. மேய்ச்சல் உள்ள எல்லா இடங்களிலும் தங்கும். அல்லேலூயா. வந்த உடனே பாஞ்சிக்கிட்டு ஓடாது. சிலர் பாருங்க, ஆராதனைக்கு வர்றது லேட்டு, போகிறது ஃபாஸ்ட்டு. உடனே போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பரவாயில்ல, போங்க. ஆனால் நீங்கள் மேய்ச்சல் உள்ள வெளியில் தங்க நினைக்கணும், தங்கி மேயணும். அந்த காலத்து மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பல நாட்கள், 6 மாதம் 10 மாதம் என்ன பண்ணிடுவாங்க? கிடை போட்டுருவாங்க. கிடையா கிடப்போம். அந்த காலத்தில் சொல்லும்ல, ஏன்னா ஒருத்தன் செத்துட்டானா கிடையா கிடக்கிறது. ஐயா கிடையா. அந்த மாதிரி மந்தை என்ன செய்யணும்? கிடை அந்த கிடக்கணும். அங்கே மேய்ஞ்சிக்க மேய படுக்க. அப்படிப்பட்ட மந்தை தான் நிறைய குட்டிகளை போடும். அல்லேலூயா. ஆமென். இந்த மந்தை எங்கே மேய்து? ஆமாம், பாசானிலும் கீலேயாத்திலும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த கீலேயாத் என்று சொல்லும் போது சாட்சியின் மலைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. கீலேயாத்துன்னா செழிப்பான இடம்னு ஒரு வார்த்தை இருக்குது. தலைகள் உள்ள மலை. அது கரண்டு போன கரட்டு கிடையாது. இன்னைக்கு சில மலை இருக்கும் பாருங்க, எல்லாம் கரண்டு போய் கிடக்கும், வெறும் முள்செடியாக இருக்கும். அப்படிப்பட்ட மலையில் கீலேயாத்துங்கிறது. அழகான வகையான மரங்கள் நிறைந்த இடம். அதுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது, சாட்சியின் மலை. அப்ப சபையில கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு சாட்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப இன்னொன்னு பாருங்க, ஏசாயா 40:11. இப்ப வாசிங்க, ஏசாயா 40:11. நான் முதல்ல எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். எல்லாரும் சொல்லுங்க. தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியில சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். அல்லேலூயா. இங்க மெயினா ஆட்டுக்குட்டிகள் மற்றும் கரவலாடுகள் 2 இருக்கு. இதெல்லாம் நிறைய விளக்க எனக்கு டைம் இல்லை. இந்த உபவாச கூட்டங்களை இதெல்லாம் நல்லா விளக்கி இருக்கிறேன். இல்லை, வந்தவங்களுக்கு நல்ல இந்த வார்த்தை தெரியும். ஆகவே கரவல் ஆடுகள் என்பது குட்டி போடுற ஆடுகள். நல்லா மேஞ்சா நல்லா குட்டி போடும். ஆமென் சொல்லுங்க. கரவல் ஆடுனா கறவை மாடு இருக்கும், கறவை எருமை மாடு இருக்கும். ஆனா கறவை ஆடு இருக்காது. ஆட்டுப்பால் எங்கேயாவது போய் விற்குதா? ஒட்டகப்பால் கூட விற்கும் போல் இருக்கு. ஆனால் ஆட்டுப்பாலை யாரும் விற்கிறது இல்லை. அதை எதுக்கு விட்டுருவாங்க? ஆமாம், குட்டியை குடிக்கிட்டு விட்டுருவாங்க. அப்போ அந்த ஆட்டுப்பாலை குடிச்சு குட்டி சீக்கிரம் நல்லா புஷ்டி ஆயிரும். வேணும்னா கொஞ்சம் டீ போட கறந்துக்கிடுவாங்க, அதுவும் கறக்க மாட்டாங்க. அப்போ கறவல் ஆடுகள், குட்டி ஆடுகள். இந்த கறவல் ஆடுகள், ஆமென், அதை எப்படி நடத்துவாரா? மெதுவாய் நடத்துவார். எனக்கு சிலர் இந்த பிரசங்கம் பண்ண நான் கேட்டிருக்கேன். என்ன பிரசங்கம் பண்ணுவாங்க தெரியுமா? உங்க சபையில கரவல் ஆடுனா யார் தெரியுமா? நல்ல தசமாகம் காணிக்க கொடுக்குறவங்க. அவங்க முகம் கொணாம நீங்க நடந்துக்கணும்னு பிரசங்கம் பண்ண கேட்டிருக்கிறேன்.
அப்படி கரவல் ஆடையும் கறக்காத ஆடையும் வேறு பிரிச்சு பார்க்கறது இல்லை சபை. கரவல் ஆடை ஆசீர்வதிக்கிறது கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த ஆண்டுகளை சொன்ன உடனே நிறைய பேர் வந்து பணம் கொடுக்குறாங்க. நானா சொன்னேன், அனௌன்ஸ் தான் பண்ணேன். கரவல் ஆடுகள் கொடுக்கிற மக்கள், அதுக்காக கொடுக்காதவங்க கொடுத்தவங்க இவ்வளவு கொடுக்காதவங்க இவ்வளவுன்னு நம்ம இதுவரை பேசுறது கிடையாது. கரவலாடுகளை முகம் அப்படியும் நான் பிரசங்கம் பண்ணதும் கிடையாது. எனக்கு என்ன ஆண்டவர் கொடுக்குறாரோ அந்த வார்த்தையை பேசும். அது கரவலாடா இருந்தாலும் சரி, விரவலாடா இருந்தாலும் சரி. அதற்கு சோதரம். ஹல்லேலூயா. கரவலாடுகள் என்று சொல்லும் போது அங்க இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல அங்க 2 ஆடுகள் இருக்கிறது. ஒன்று சினை ஆடுகள், இன்னொன்று குட்டி பெற்ற ஆடுகள். இந்த குட்டி பெற்ற ஆடுகள் கரவலாடுகள் என்று அழைக்கப்படுகிறது. அது குட்டியை பாதுகாக்கும். ஆமென். அது நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல பாலை நல்லா உருவாக்கி எதுக்கு கொடுக்கும்? குட்டிக்கு கொடுத்து குட்டி என்ன செஞ்சிடும் பாருங்க. 2 நாள் பெற்ற குட்டியை 3ஆம் நாள் குட்டி துள்ளி எழும்ப ஆரம்பிச்சிடும். நீங்க ஒரு 5 மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கெட்டாவாயிரும், நல்ல கெட்டாவாயிரும். அந்த அளவுக்கு இந்த அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? ஆமா, சினையாடுகள். அதை குறித்து நான் அன்னைக்கு என்ன சொன்னேன் உபவாச கூட்டத்தில்? சினையாடுன்னா என்னன்னு சொன்னேன். அதெல்லாம் அன்னைக்கு சொன்னீங்க பாஸ்டர். நாங்கள் சும்மா வந்து உட்காந்து தானே வரோம் அப்படின்னு இருக்கிறீங்க. தரிசனம் உள்ளவர்கள், ஹூ விசன்ஃபுல் பர்சன், சும்மா வந்தோம் போனோங்கிறவங்க இல்லை. சினையாடுகள் தரிசனம் உள்ளவர்கள். ஒரு சபையில் இருந்து அந்த சபை வளரணுங்கிற தரிசனம் போதகருக்கு இருக்கணும், போதகர் வீட்டில் உள்ளவங்களுக்கு இருக்கணும், விசுவாசிகளுக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. சபை வளர்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். இல்லைங்க உள்ளதை வச்சு ஓட்டிட்டு போகலான்னா அந்த அது பொழப்ப பேரலாம். ஒரு டீ கடை வச்சுட்டு போகலாம். எனக்கு டீ அடிக்க தெரியும், புரோட்டா அடிக்க தெரியும், வேற என்ன தெரியும்? ஆமாம், எலக்ட்ரிக் ஒர்க்கு தெரியும், ரேடியோ ரிப்பேரிங் தெரியும், மெக்கானிக்ஸ் முடிச்சிருக்கிறேன். உழைச்சிட்டு போகலாங்க ஒரு டீ கடையை வச்சுட்டு. சபைன்னு இருக்குன்னா அது வளரக்கூடிய தரிசனத்தை எல்லாரும் பெற்றிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இல்லைங்க சும்மா வந்துட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை எப்படியா சமாளிச்சுட்டு போகலாங்கிறது கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை சும்மா உட்காந்துட்டு போறோங்கிறது கிடையாது. சபை வளரணும்னு இன்னைக்கு 110 பேரா இந்த சபையில் விரும்புறீங்களா? நான் இருக்கிற சபை வளரணும், இது பெருசாகணும், இதுல ஜனங்கள் திரளாய் வரணும். இந்த சினையாடுகள் சபையில இருக்கா? விசன்ஃபுல் பர்சன் சும்மா அப்படியே ஓட்டிட்டு போயிடுறது. என்ன ஓட்டுறது? அதுக்கு தான் நான் சொல்றேன், வேற பிசினஸுக்கு பேர்ல விட்டுட்டு வேலையை விட்டுட்டு தரிசனத்தோடு வேலை செய்ய வேண்டும். சபைன்னா அதுக்கு என்னென்ன இருக்கணும், என்னென்ன எப்படி இருக்கணும், எல்லாமே இருக்கணும் சபையில. தேவன் அதை விரும்புறாரு. ஹல்லேலூயா. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு ஆராதனை நடத்திட்டு காணிக்கை எடுத்துட்டு சாப்பிட்ற அதை விட நான் சொல்றேன்ல, கடை வச்சு பொழைச்சு போயிடலாம். எங்க மாறினதா பாஸ்டர் சொல்லுவார், தலைவர் சொல்லுவார், உனக்கு ஊழிய அழைப்பு இல்லைன்னா ஒரு பொருளை சொல்லுவார். அதை நான் இப்ப சொல்லலை, அதை எடுத்துட்டு போம்பாரு. அதுக்கு இல்லைங்க சபை. சபை என்பது மக்களை சேர்த்து அவளை பரலோகத்துக்கு கொண்டு போகிற தரிசனம் உடைய இடதா இருக்கணும். அங்கே சினையாடுகள் வேணும். நம்ம சபையில் கொஞ்சம் பேருக்கு இல்லைன்னு நான் சொல்லலை, கொஞ்சம் பேர் ஆண்டவர் வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. இந்த சபை வளரணும், அதுக்கு என்ன பண்ணணும், இந்த சபையினுடைய காரியங்களை விசாரிக்கக்கூடிய கொஞ்சம் பேர் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி நல்லா தட்டுங்க. ஆமென், ஆமென். சினையாடுகள், கரவலாடுகள், குட்டி ஆடுகள், இதெல்லாம் ஒரு சபையில இருக்கணும். ஆமேனே வர மாட்டேங்க பார்த்தீங்களா? கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார்னா இப்ப எத்தனை ஆமேன் வந்திருக்கோம். இன்னைக்கு அப்படியே குழந்தை மாதிரி இருந்துகிட்டு இருக்காதீங்க. 37 வருஷத்துக்கு போனீங்கன்னா ஒரு பூரண புருஷனா மாறுங்க. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அங்க கரவல் ஆடுகள் இருக்கிறது, குட்டி போட்ட ஆடுகள், சினையாடுகள் இருக்கிறது, தரிசனம் உள்ள ஆடுகள், ஆட்டு குட்டிகள் இருக்கிறது, சின்ன பிள்ளைங்க. ஆமென். ஆயத்த ஜபம் வராம சண்டே கிளாஸ் நடத்தக்கூடாது. இதை நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். சண்டே கிளாஸ் இஸ் நாட் பிளே, அது ஒரு விளையாட்டு கிடையாது. ஆன்லைன்ல ஆயத்த ஜபம் வைக்கிறோம், எதுவுமே வராம போய் சண்டே கிளாஸ் எடுத்துக்கிட்டு தான் பிள்ளைங்க எப்படி நடப்பாங்க? நம்ம பிள்ளைங்க நமக்கு ரொம்ப முக்கியம். ஆட்டுக்குட்டிகள். இயேசுநாதர் பேதுருகிட்ட என்ன சொன்னாரு?
என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. ஒரு மணி நேரம் ஆயத்த ஜெபத்துக்கு வர முடியல, நீ எப்படி ஆட்டுக்குட்டியை மேய்ப்பீங்க நீங்க? இதெல்லாம் சொன்னா பாஸ்டர் பகையாளி. அப்படியெல்லாம் முடியாதுங்க. நம்ம எப்படி, நம்முடைய ஆட்டுக்குட்டிகள் ரொம்ப முக்கியம். அதை குட்டிகளை மடியிலே சேர்த்து தம் புயத்தினால் சேர்த்து தோளிலே சுமப்பார். அல்லேலூயா, ஆமென். எத்தனை சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் பிள்ளைகளுக்காக தினமும் ஜெபம் பண்றீங்க? ஒண்ணு கிடையாது. சும்மா வந்துட்டு அப்பம் போய் அந்த சண்டே கிளாஸ் நோட்டை வாங்குறது. புரியுதா உங்களுக்கு? இங்க முக்கியம் சிறுவர் ஊழியர் ரொம்ப முக்கியம். நீ ஒரு வாலிபனா இருந்தா யூ மஸ்ட் டு சில்ட்ரன் மினிஸ்ட்ரி. உன்னை வாழ்க்கையில கர்த்தர் உன்னை பார்த்து சந்தோஷப்படுவார் தம்பி. அல்லேலூயா, ஆமென். ஆட்டுக்குட்டிகள், கரவலாடுகள், சினையாடுகள், ஆமென், சினையாடுகள். பாஸ்டர் இந்த சபை இப்படி இருக்கணும், ஒருத்தராவது எதையாவது சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஏதாவது ஒண்ணு, இந்த சைடுல காங்கிரீட் போடணும்னு சொன்னேன், எதையாவது ஒண்ணு. பணம் இல்லைங்க, முதல்ல விஷன் தான் நமக்கு வேணும். ஹல்லேலூயா, ஆமென். இது பெரிய சப்ஜெக்ட், நான் போய்கிட்டே இருப்பேன். ஆகவே இப்போ என்ன பண்ணணும், இந்த ஆடு எப்படி இருக்கு? கரவலாடுகள், ஆமாம், எப்பவும் மெதுவாகவே நடத்திக்கிட்டு இருப்பார். கரவலாடுகள், அப்புறம் செனையாடுகள், ஆட்டுக்குட்டிகள். ஆட்டுக்குட்டிகள்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளோதானே, மேஞ்ச மாதிரியே தெரியலையே. ஆமாம், அதனால் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வச்சுருக்கேன். இப்போ ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, ஐஸ்கிரீம் இருக்கு, இப்போ ஒரு அலையிலேயே சொல்லுங்க. வெரி குட், ஆமென், ஆமென். அருமையானவர்களே, இப்படி தான் கர்த்தர் ஆமென் ஆடுகளை மேய்க்கிறாரு, சபையில் மேய்க்கிறாரு. ஆட்டுக்குட்டிக்கு மேய்க்கணும். நான் ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு சர்ச்சுக்கு போனேன். சண்டே கிளாஸுக்கு ஏசி போட்டிருக்கிறாங்க. நம்ம சண்டே கிளாஸ் இடம் எப்படி இருக்கு? பக்கத்தில் வெயில் அடிக்குது, இங்கிட்டு வெயில் அடிக்குது, ஒரு ஃபேன் ஓட மாட்டேக்கு. எல்லாம் மாற்றி சண்டே கிளாஸ் இடமே அழகாக இருக்கணும். அல்லேலூயா, சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் கரெக்டாக வேலை செய்யணும். ஆட்டுக்குட்டிகளும் நல்லா இருக்கணும், ஆடுகளும் நல்லா இருக்கணும். கரவலாடுகளை நம்ம நல்லா நடத்தணும். போன வாரம் கொஞ்சம் பேர் கைப்பிரதியை கொண்டு போனாங்க. இவங்க தாங்க பெற்றெடுக்கக்கூடிய ஆடுகள். அல்லேலூயா, ஆறான முடிஞ்சு ஹாய வீட்டில் இருக்கிறது அது வேற ஆடு. ஆனால் கொஞ்சம் சபை வளரணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் கரவலாடுகள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட சபையாக தான் கர்த்தர் சபையை வச்சிருக்கிறாரு. ரெண்டாவதாக நான் வேகமாக போகிறேன். ரெண்டாவது, சபையை பாதுகாக்கிறவர். அல்லேலூயா, ஆமென். எரேமியா 31:10, ஒரு மேய்ப்பன் மந்தையை காக்கும் வண்ணமாக கர்த்தர் என்ன செய்வாராம்? சபையை பாதுகாப்பார். அல்லேலூயா. நான் சொல்றேன், 36 வருஷம் அந்த சபையை பாதுகாத்திருக்கிறார். நல்ல வாஞ்ச இருந்துன்னா கையை தூக்கி தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம ஒரு பாஸ்டர் பாதுகாக்க முடியாது. ஒரு பாஸ்டர் எந்த விசுவாசியும் என்ன செய்ய முடியாது? பாதுகாக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்களான்னு கேரண்டி இல்லாமல் தான் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு சபை. ஆனால் கர்த்தர் சபையை கட்டுகிறவர், கர்த்தர் சபையை பாதுகாக்கிறவர். இந்த 36 வருஷம் சொல்கிறோம், நம்ம திறமை கிடையாது. ஆமென். கர்த்தர் இந்த சபையை பாதுகாத்து வருகிறார். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. எசேக்கியேல் 34:14 வாசிங்க. ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். எசேக்கியேல் 34:14. ஆமென். நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன், இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில். தொழுவம் எங்க இருக்கும்? ஓ ஹல்லேலூயா. இங்க வேற சப்ஜெக்ட் வந்துகிட்டு இருக்க. உயர்ந்த இடத்துல தான் சபை இருக்கணும். சபை என்னைக்குமே மட்டமா நினைக்காதீங்க. ஒரு சபையை நீங்க மட்டமா நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை மட்டமாயிரும். இந்த சபை எங்க இருக்கிறது? கண்மலையின் மேலே. ஹல்லேலூயா. சபை மலை மேல் உள்ள பட்டணம். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சபை என்னது? சொல்லுங்க பிரதர், வாய் திறந்து சொல்லுங்க. சபை என்னது? கர்த்தர் சொல்றாரு, தொழுவம் எங்க இருக்கும்?
உயர்ந்த மலை மேல தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும், நல்லா தூங்கும். நிறைய பேர் அப்படித்தான் இருக்காங்க. என் பிரசங்க ஆரம்பிச்ச உடனே தூங்க ஆரம்பிச்சிருவாங்களா. நல்ல தொழுவத்தில் என்ன செய்கிறார்கள்? அது என்ன செய்யும்? படுத்துக்கொள்ளும். ஆமா, படுத்துக்கொள்ளும். நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியாய். நீர் என்னை வதால் தூங்குவேன் நிம்மதியாய். ஆமா சார், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சர்ச்சில் வந்து பின்னாடி சேரில் உட்காந்துக்கிட்டு எப்படி தூங்குறேன்? நிம்மதியாக தூங்குறேன். அதையும் கெடுத்துக்கூடாதீங்க. பக்கத்தில் யாராவது சிலர் இப்படியே தூங்கி தூங்கி விழுறாங்களாம். பின்னாடி விழட்டும், இங்கேயாவது வந்து தூக்கம் கிடைக்குத. ஹல்லேலூயா, ஆமென். தூங்குறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எந்த பயமும் அங்கே இல்லை. தேர் இஸ் நோ ஃபியர்னஸ். கர்த்தர் செக்யூரிட்டி போட்டிருக்கிறாரு. ஒரு தெரிஞ்ச பையன் செக்யூரிட்டி வேலைக்கு போனான். ஒரு பங்களாவுக்கு செக்யூரிட்டி. 2 மணிக்கு உள்ளே இருந்து விசில் அடிப்பாரான் ஓனர். இவன் தூங்கிட்டானா முழிச்சிட்டானா, இவன் அங்கேருந்து விசில் அடித்தாதான் அவருக்கு தைரியம். அந்த மாதிரி உள்ள உலகத்தில் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு இந்த கொரோனாவில் எத்தனை போதகர்கள் மரிச்சாங்க தெரியுமா? எத்தனை சபை விசுவாசிகள் மரிச்சாங்க தெரியுமா? ஆனால் நம்ம சபையில் ஜெபம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒருவருக்கு கூட கொரோனா பாதிப்பு இல்லை. அல்லேலூயா. அதுக்காக மரணம் வராதுன்னு சொல்லலை, கர்த்தர் எப்படி பாதுகாக்கிறார் சொல்றேன். அல்லேலூயா, ஆமென். 13வது வசனம், செப்பனியா 3:13 வாசிங்க. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். ம் 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 பயப்படுத்துவார் இல்லாமல் என்னது? புசித்து. பயப்படுத்துவார் இல்லாமல். ஆமாம், எனக்கு கும்பிட்டுன்னு கேட்டுச்சு. கொஞ்சம் நல்லா தெளிவாக வச்சா கொஞ்சம் நல்லா இருக்குண்ணே. எப்படி படுத்துக்கொள்வார்கள்? புசித்து. ஆமாம், புசித்து. நைட்டில் புசித்து படுத்தவங்களாம் ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். அதுவும் ஒரு அலையிலையாச்சு. நான் புசிக்கவும் இல்லை படுக்கவும் இல்லை. அப்போ என்ன செஞ்சுக்கிட்டீங்க? கடலில் உள்ள தீ அணைக்க போனீங்களா? ஆமாம், புசித்து படுத்துக்கொள்வார்கள். கர்த்தர் பாதுகாக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் சபையை பாதுகாக்கிறாரு. கர்த்தர் விசுவாச குடும்பத்தை பாதுகாக்கிறாரு. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, ஆமென். எத்தனையோ விபத்தோர் நாளே தஞ்சம் நீயன, எளிய நடைந்தேன் உந்தன் தாளே. பக்தர் பாலனாய் என்னை பாண்பாய் ஒப்புவித்தேனுள், சித்தம் எனது பாக்கியம் தேவா திருக்குமரா, இன்றை தினம் முன்னருள். கீர்த்தனை பாட்டை டெய்லி படித்து அத்தனை பாட்டையும் படிச்சுட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 பாட்டையும் கூகுள் மீட்டில் படித்தாச்சு. இனி புதுசாக பழகினா தான் படிக்க முடியும். சிலர் இந்த கீர்த்தனை பாட்டை பாடும்போது ஏற்கனவே தூக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் தூங்கிடுவாங்க போல. ஏற்கனவே தேவாயிரக்கம் இல்லையோ. ரொம்ப அருமையாக இருக்கும் கீர்த்தனை பாட்டு. கூகுள் மீட்டுக்கு வந்து பாருங்கள். கீர்த்தனை ஒரு பாட்டு நான் பாடுவேன் டெய்லி. படுத்துறங்கி விழித்தெழுவேன், நீர் என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். தாவீது சொல்றான், நான் படுத்துறங்கி விழித்தெழுவேன், நீர் என்னை. மந்தைய பாதுகாக்கிறார். அருமையானவர்களே, நீங்க பிரயாணம் பண்ணும்போது கர்த்தர் பாதுகாக்கிறாரு. அவன் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணோன்னே கர்த்தர் சொல்கிறாராம், என் மகன் போகிறான், அவனுக்கு ஒரு செக்யூரிட்டியை போடுன்றாரான். என் மக போகிறா, செக்யூரிட்டியை போடு. ஹல்லேலூயா, ஆமென். ஏன்னா மந்தைக்கு விரோதமான சில
எதிரிகள் வந்தாலும் கர்த்தர் மந்தைய பாதுகாத்துக்கிறாரு. இந்த மந்தைய பாதுகாக்கிறவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? ஃபுல்லா தொழுவத்துக்குள்ள மந்தையை அடைச்சிட்டு இவன் எங்க உட்காந்துக்குருவான். ஆண்டவர் நம்மளை வாசல் காக்கிற மாதிரி நம்மளை பாதுகாக்கிறார். எல்லாம் ஓடு 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 ஓடு. எங்க ஓடு? ஆமா, தொழுவத்துக்குள்ள, மந்தைக்குள்ள இல்ல. மந்தை எங்க ஓடணும்? தொழுவத்துக்குள்ள ஓடு 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 ஓடு. கதவை போட்டு உட்காரு. அல்லேலூயா. அதனாலதான் போட்டிருக்கு, இஸ்ரவேலை காக்கிறவர். அல்லேலூயா. அது இஸ்ரவேலை பாஸ்டர். இஸ்ரவேலையா நம்மளையா? நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. ஆமென். கர்த்தர் மந்தையை ஒரு மேய்ப்பன் காக்கும் வண்ணமாய். ஆமா, நம்ம கிறிஸ்துமஸ்ல சொல்றோம்ல, ஆமென், அந்த நாட்களில் மேய்ப்பர்கள் வயல்வெளிகளில் தங்கி மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் நம்முடைய மந்தையை காத்து கொள்ளுகிறார். எங்க போனாலும் ஜெபம் பண்ணிட்டு தான் போனோம். வீட்டை விட்டு வெளியிறங்கும் போது ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போனோம். வாகனத்தில் ரத்தத்தை தெளிச்சுட்டு போங்க. கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களை வரும். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறது மட்டும் இல்ல, சபையை எப்படி, டைம் ஆச்சு பாருங்க, சபையை எப்படி பாதுகாக்கிறாராம். அது ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 20:29, நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். இதுக்கு தான் நம்ம இப்ப தப்பி வைக்கணும் ஆண்டவர். இந்த கொடிய ஓநாய்கள், எல்லாரும் சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லுங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? கள்ள உபதேசங்கள். இன்னைக்கு நிறைய பெருகிருச்சு. டிவியில், யூடியூப்பில் கண்டது கடியதை பார்த்துட்டு இன்னைக்கு நிறைய பேர் சபையவே மட்டமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யூடியூப்பில் பார்க்கறது, அங்கே பார்க்கறது, இங்கே பார்க்கறது, கள்ள உபதேசங்கள். இதுக்கு பேர் தான் என்னது? கொடிய ஓநாய்கள். அது ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துரும். அது ஆட்டை பிடிச்சிச்சுன்னா ரத்தத்தை உறிஞ்சி கடிச்சு கொதறிடும். ஒருத்தன் சிக்கிட்டான்னா அவன் சீரழிஞ்சிருவான். அதுக்கு கர்த்தர் சபையை பாதுகாக்கிறாரு. அதுக்கு தான் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சபை மேல வாஞ்சையும் வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தனிப்பட்ட விதத்தில் வேதம் வாசித்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த கொடிய ஓநாய்கள், ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய ஓநாய்கள், உபதேசம் என்கிற தலைப்பில் வந்துகிட்டு இருக்குது. நீங்க ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா பலவிதமான கள்ள உபதேசங்கள். அதில் ஒருத்தன் சிக்கிட்டா வெளியே வரவே முடியாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாராய் நாம் இருக்கும்போது கர்த்தர் இந்த கள்ள உபதேசங்களுக்கெல்லாம் நம்மளை விலக்கி காப்பார். ஆமென். நான் போன பின்பு மந்தையை கொடிய ஓநாய்கள் வரும். ஆனா கர்த்தர் அந்த ஓநாயிலிருந்து நம்மளை பாதுகாப்பார். கர்த்தர் மந்தையை பாதுகாக்கிறவர். இப்ப 2 டாபிக் சொன்னேன், சொல்லுங்க பார்க்கலாம். பராமரிக்கிறவர், பாதுகாக்கிறவர். அதுக்கு ஒரு ஷார்ட்டா எதுக்கே மோனையா சொன்னேன், சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, மேய்ப்பார், காப்பார். மேய்ப்பார் இயேசு, மேய்ப்பார் நம்மை காப்பார். இயேசு காப்பார். மேய்ப்பார் இயேசு, மேய்ப்பார் நம்மை காப்பார். இயேசு காப்பார். உறங்காமல் தூங்காமல் காப்பார். இரவும் பகலும் காப்பார். சொல்லுங்க. தூங்காமல் காப்பார், இரவும் பகலும் காப்பார். மேய்ப்பார் இயேசு, மேய்ப்பார் நம்மை காப்பார். இயேசு, நல்ல சத்தமாய், இயேசு மேய்ப்பார். தகப்பனே, நீரங்களை மேய்க்கிறவராகவும் எங்களை இந்த மந்தையை காக்கிறவராகவும்
இந்த 36 வருஷம் இருந்தீங்களே, இந்த மந்தையை மேய்ச்சிங்களே, இந்த மந்தையை காத்தீங்களே, உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.